ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் இட்லிக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி அல்டிமேட்டாக இருக்கிற ஒரு குருமா ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் பண்ணிடலாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்ச கசகசா ஒரு டீஸ்பூனும், அது கூடவே முந்திரி ஒரு 5லேருந்து 10 முந்திரியும் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் ஒரு கப்பு சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் ஒரு 6 சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும், ஒரு 6 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்ப இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதுல நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும், எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, இது கூடவே ஒரு 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டா வதக்கிட்டு, இப்ப இதுல உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்குங்க. சின்னதா தக்காளி 1 போதும். நான் இன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு, அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கிச்சுன்னா போதும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு காய் நல்லா வெந்து வர வரைக்கும் அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த காய் எல்லாம் வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் அந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குருமா ரெடி பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கெட்டிமா ஆயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே பாயில் ஆக விட்டுருங்க. இப்ப பாருங்க ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு, காய் எல்லாமே வெந்து நல்லா ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய அருமையான சிம்பிளான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, இட்லி கூட சாப்பிடுறதுக்கு அவ்ளோ அருமையா இருக்கும். இட்லியும் இந்த குருமாவும் செஞ்சீங்கன்னா, வீட்ல பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸும், ஹெல்த்தியான ரெசிபீஸும் பார்க்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.